மக்களே, இந்த அச்சரப்பாக்கம் பேரூராட்சி சுந்தர ஜோதி நகர் கிட்டத்தட்ட ஜிஎஸ்டில இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து நீங்க வந்துடலாம். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 ஃபீட் ரோடு அண்ட் 24 ஃபீட் ரோடு வந்து இருக்கு. உங்களுக்கு எங்க பார்த்தாலும் வந்து ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கு. பாருங்க, முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா இது. இங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 20 ஃபீட்லயே வந்து இருக்கு. இங்க வந்து வாட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இங்க இருக்கிற மர வளர்ச்சிகளை வந்து வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து ஒரு கிணறு ஒண்ணு இருக்குங்க. எந்த இடத்துல கிணறு இருக்கோ அந்த இடத்துல உயிர்ப்போட ஒரு சக்தி நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தென் பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்கு இந்த இடம் வந்து ரொம்ப வசதியா இருக்கு. 24x7 வந்து ஜிஎஸ்டி ரோட்ல வந்து உங்களுக்கு வந்து பஸ் போக்குவரத்து, அனைத்து மக்கள் பயன்பாட்டுக்குள்ள போக்குவரத்து வந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ஒரு புகழ் வாய்ந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியினுடைய கோயிலும் வந்து இங்க வந்து பக்கமாவே வந்து அமைஞ்சிருக்கு. மலை மாதா கோயில் அண்ட் பெரிய சிவன் கோயில், நடுப்பழனி முருகர் கோயில் இங்க வந்து அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து இந்த இடம் வந்து ஒரு சக்தி நிலையான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. அது மாதிரியான இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லேண்ட் வாங்குறது மூலியமா மிகப்பெரிய கிரௌத்தும் வந்து கிடைக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே உங்களுக்கு வந்து மனையை போட்டிருக்காங்க. ஆல் டைரக்ஷன்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க எந்த மனையை புக் பண்ண வரீங்களோ அந்த மனையில வந்து ஒரு தென்னை மரம் இருக்கலாம், ஒரு மாமரம் இருக்கலாம். அந்த மரத்தை உங்களுக்கே வந்து அவங்க வந்து கிஃப்டாவே கொடுத்துட்றாங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சில வருடங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில லட்சங்களை வந்து பெற்று தரக்கூடியதா இருக்கும். இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து அச்சரப்பாக்கம் சென்னையினுடைய முகப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாம சமீபத்துல முதல்வர் அவர்கள் வந்து இங்க செய்யூர் அனல் மின் நிலையம் வந்து துவக்க இருக்கிறதா சொன்னாரு. அவரே துவக்கி வைக்கிறதா சொன்னாரு. இந்த அனல் மின் நிலையம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகளை வந்து அதிகமா வந்து கொடுக்குற ஒரு இடமா வந்து மாறும். எது மாதிரியான வளர்ச்சிகள் உள்ள இந்த இடத்துல நம்ம மனையை வந்து வாங்குறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். உங்களுக்கு இது வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு பேங்க் லோனும் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு வசதிகள் நிறைந்த இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு 9 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க ஒரு மனையை நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த மனையை வந்து நீங்க 21 நாள்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து அவங்களே வந்து